தமிழே வெல்லும். ஆல் தமிழ்நாடு பொது தமிழ் டெஸ்ட்டுக்கு வந்திருக்கவங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை வந்து தெரிவிச்சுக்கிறேன். மிக பெரும் சாதனையாளர்கள் அடைந்த உயரங்கள் ஒரு இரவில் வந்து எட்டப்படவில்லை. அவர்களின் நண்பர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் இரவிலும் உழைத்து கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், குரூப் 4க்கு இரவும் பகலும் படிச்சோம்னா கண்டிப்பாக ஒரு டாப் ஸ்கோர் எடுத்துட்டு நல்ல ஒரு போஸ்டிங்க்கு வந்து நம்ம உள்ளே போயிடலாம். ஓகே, நம்மளோட டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் 6th ஸ்டாண்டர்டில் 100 கொஸ்டின் எடுத்திருக்கோம். இந்த 100 கொஸ்டினுமே எப்படி இருக்குது, 6th ஸ்டாண்டர்டை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஓகே, இது எல்லாமே ரொம்ப சின்சியராக நீங்கள் எல்லாரும் அட்டன் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஆன்சருக்கு டிஸ்கஷன்? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தாலாட்டு என்னும் சொல்லில் தாள் என்பதன் பொருள் யாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட சரியான விடை நாக்கு. அப்போது தாலாட்டு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து நாவை அசைத்து பாடுவதால் இதை தாலாட்டு அப்படின்னு சொல்கிறோம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, குழந்தைகள் வந்து தூங்கும்போது அவங்கள வந்து அது போக அழும்போது அவர்கள் வந்து நிறுத்துவதற்காக வந்து பாடுவது தான் தாலாட்டு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஔடதம் ப்ளஸ் ஆம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் யாது? ஔடதமாம், ஔடதாம், ஔடதமாம், ஔடத ஆம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட சரியான விடை என்ன, ஔடதமாம். பொதுவாக பிரித்தெழுதுக அப்படிங்கும்போது சேர்த்தெழுதும் போது என்னது, நிலைமொழியோட ஈற்றெழுத்து வருமொழியோட முதல் எழுத்தை ரெண்டையும் இணைச்சு வந்து பார்க்கணும். சரியா? அதுதான் வந்து சேர்த்தெழுதுக சரியான வந்து பொருள் வந்து அமையும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் வரிகளை இயற்றிய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் வரிகள். கற்றோர்க்கு அப்படின்னு சொல்லி பொதுவாக வந்து கொடுத்துருந்தாங்கனாலே அது என்னன்னா மேக்சிமம் ஔவையார் பற்றியது தான். சரியா? அப்போ இதோட சரியான விடை என்னது, ஔவையார். இந்த பாடல் வரிகள் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூதுரையில் வந்து இடம்பெற்ற ஒரு பாடல் வரிகள். ஓகேவா? ஓகே, இது வந்து யார் எழுதிக்க, ஔவையார். ஔவையார் இது போக வேற என்னது, நன்னூல் எழுதியிருக்கிறாங்க, கொன்றை வேந்தன், ஆத்திசூடி, அது போக மூதுரை. இதில் எத்தனை பாடல்கள் இருக்குது, எத்தனை பாடல் லைன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 31 பாடல்கள் வந்து இந்த மூதுரையில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஆசாரக்கோவை பற்றிய தொடர்களில் சரியானவற்றை கண்டறிக அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்நூலின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். ஓகேவா? அப்போ இது என்னது, சரியான விடை. பெருவாயின் முள்ளியார் தான் ஆசாரக்கோவையின் ஆசிரியர். செகண்ட் என்ன, இந்நூலின் ஆசிரியர் பிறந்த ஊர் கயத்தாறு. கயத்தாறு அந்த இவர் பிறந்த ஊர் கயத்தூர். சரியா? கயத்தூர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து மூணாவது என்னது, ஆசாரக்கோவை 14 மேல்கணக்கு நூல்களில் ஒன்று. இது என்னது, 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அடுத்து என்னது, இந்நூல் 101 வெண்பாக்களை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 101 கிடையாது, 100 வெண்பாக்களை கொண்டது தான் ஆசாரக்கோவை. இந்நூலின் பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிதான், இது வந்து நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. அப்போ என்ன ஆன்சர் வரும், 1 மற்றும் 5 மட்டும்தான் சரியாக வரும், மற்ற எல்லாம் தவறு. அப்போ தவறானவற்றை கண்டறிய. அப்போ ஆன்சர் என்னது, டி 2, 3 and 4 அதுதான் வந்து சரியான விடை. அடுத்து பார்ப்போம். சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து கண்டு தெளிவோம், சாத்திரம் கற்போம் இதை மாதிரிலாம் யார் சொல்லுவாங்க, பாரதியார் தான் வந்து சொல்லுவார். ஓகேவா? இதோட இது எல்லாமே என்னன்னா அந்த புக் பேக்கில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப இப்போ முக்கியமாக என்ன, பாரதியார், பாரதிதாசன், கவிமணி, நாமக்கல் கவிஞர் வாணிதாசன் இதை மாதிரி ஏதாவது ஒரு கோட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து நோட் பண்ணி படிச்சுக்கணும். ஓகேவா? இது எல்லாமே என்னது, பாக்ஸ் கண்டென்ட், அது நல்லா பார்த்துக்கோங்க. சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சாத்திரம் கற்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தால் அது கண்டிப்பாக பாரதியார். ஓகேவா? ஆன்சர் வந்து பாரதியார். நெக்ஸ்ட் பாருங்க. பின்வரும் தொடர்களை ஆராய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது, தை முதல் நாளில் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது. தை முதல் நாளா, ஆன்சர் என்னது, தை 2ஆம் நாளில். ஓகேவா? தை 2ஆம் நாளில் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது. செகண்ட் பாருங்க, தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் ஆண்டு கொண்டாடப்படுகிறது. அப்போ இது என்னது, முதல் நாள், முதல் நாள். அப்போ திருவள்ளுவர் ஆண்டு முதல் நாள், இது வந்து 2ஆம் நாள். அடுத்து என்னது, சூரிய கடவுளை கொண்டாடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை கொண்டாடப்பட்டது. சூரிய கடவுள் கிடையாது, மலை கடவுள். ஓகேவா? மலை கடவுள். அடுத்து என்னது, 2023ஆம் ஆண்டை திருவள்ளுவர் ஆண்டாக மாற்ற கிடைப்பது 2054. அப்போ என்ன பண்ணணும்,
54. இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் இயரோட இது வந்து என்ன 2023 பேஸ் பண்ணி क्वेश्चन எடுத்துறோம். அதோட 31 வந்து கூட்டினீங்கன்னா 2054. ஓகேவா? அப்போ இது மட்டும் தான் சரி. என்ன கேட்டிருக்காங்க? தொடர்களை ஆராய்க. 1 2 3 மட்டும் தவறு, 4 மட்டும் சரி. பி ஆன்சர். நெக்ஸ்ட் பாப்போம். தவறானதை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இது எல்லாம் என்னது? மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள், இறுதியில் வரும் எழுத்துக்கள், இடையில் வரும் எழுத்துக்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது எல்லாமே கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். டா நா ரா லா 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 ரா நா ஆகியன மொழிக்கு முதலில் வாராது. இது வந்து சரிதான். ஓகேவா? அதுக்கடுத்து செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. மெய்யெழுத்துக்கள் அனைத்தும் மொழிக்கு முதலில் வாரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரிதான். மெய்யெழுத்துக்கள் அனைத்தும் எப்பயுமே என்னது? மொழிக்கு முதலில் வராது, இடையில் மட்டும்தான் வரும். சரியா? அதுக்கடுத்து ஞா ஞா யா வா ஆகிய வரிசைகளில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிடப்பட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வராது. இதுவும் சரி. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஆயுதம் மொழிக்கு முதலில் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறு. ஆயுதம் மொழிக்கு முதலில் வராது. சரியா? அது இடையில் மட்டும்தான் வரும், முதலிலும் இறுதியிலும் வராது. ஓகேவா? இதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. நேர் நேர் பால் வேல் வான் தேன் தோல் வால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தொடை நயம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த தொடை நயம் அப்படிங்கிறது என்னன்னா, கிட்டத்தட்ட 8 வகையான தொடைகள் வந்து இருக்கு. மோனை, எதுகை, இதெல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மோனை, எதுகை, இயைபு, முரண், செந்தொடை, அந்தாதி, அதுக்கப்புறம் இரட்டை தொடை, இந்த மாதிரி 8 வகையான தொடைகள் இருக்கு. அதுல ஒன்று தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயைபு தொடை. இயைபு தொடை இதோட சரியான விடை வந்து இயைபு தொடை. இயைபு தொடைனா என்ன? ஒரு எழுத்து ஓசை வந்து இறுதியில் வந்து ஒட்டு வருவது தான் என்னது? இயைபு தொடை அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு எழுத்தோ இல்லைன்னா அசையோ சீரோ அடியோ இறுதியில் உள்ள எழுத்து ஒன்றி வந்தால் அதைத்தான் நம்ம இயைபு அப்படின்னு வந்து சொல்றோம். அப்போ இதுல பாருங்க, நேர் இர் ஒன்னா வருதா? அதே மாதிரி பாருங்க, பால் வேல் இறுதி எழுத்து ஒன்றாக வருது. வான் தேன் ஒன்னா வருது. இல் இது வந்து ஒன்றாக வருது. அப்போ இத மாதிரி இறுதி எழுத்து ஒன்றாக வந்தாலோ இறுதி சீர் ஒன்றாக வந்தாலோ அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? இயைபு அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. நெல்லை சு முத்து பணிபுரியாத நிறுவனம் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் இதுல வந்து பணிபுரிந்தார். செகண்ட் என்னது? சதீஷ் தவான் விண்வெளி மையம் இதுலையும் பணிபுரிந்தார். அடுத்து என்னது? பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு மையம் பணிபுரியாத ஒன்று. ஆன்சர் வந்து சி. அதுக்கடுத்து இந்திய விண்வெளி மையம் இங்கேயும் அவர் வந்து பணிபுரிஞ்சிருக்காரு. இதுவர் வந்து என்ன? நெல்லை சு முத்துவ வந்து தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு சொல்லி யார் சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா மேதகு அப்துல் கலாம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சரியான இணையை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மகர சங்கராந்தி மராட்டியத்தில் வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடியது. ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒரு பொங்கல் விழா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. மகர சங்கராந்தி மராட்டியம் அப்படிங்கிறது சரியானது தான். அப்போ லோரி அப்படிங்கிறது எங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க? லோரிங்கிறது பஞ்சாப். ஓகேவா? லோரி அப்படிங்கிறது பஞ்சாப். அதுக்கடுத்து உத்தராயன் அப்படிங்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்லையும் குஜராத்லையும். அப்புறம் குஜராத் இங்க தான் இந்த செலிப்ரேட் பண்றாங்க. அப்போ எத்தனை இணைகள் வந்து சரியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இணை. ஆன்சர் வந்து பி. ஓகேவா? நெக்ஸ்ட். அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்க லாகா அரண் அடிக்கோடிட்ட சொற்களின் பொருட்கள் முறையே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அற்றம் அப்படிங்கிறது என்னது? அற்றம்னா பகை. ஓகேவா? அதுக்கடுத்து அற்றம் அப்படிங்கிறது அழிவு அப்படின்னு சொல்லுவோம். செரு அப்படிங்கிறது என்னது? பகைவர். அதுக்கடுத்து அரண் அப்படிங்கிறது கோட்டை. ஓகேவா? அப்போ சரியான விடை என்னது? சி. அதுக்கடுத்து அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். வெள்ளத்து அணைய மலர்த்தீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு இக்குறளில் பயின்று வரும் அணி எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இந்த குறளுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் வந்து அதோட மீனிங் தெரிஞ்சுக்கணும். அந்த தாமரை தண்டுகள் இருக்கு பார்த்தீங்களா, அது தண்ணி எந்த அளவு இருக்கோ அதுவரை தான் அந்த தாமரை தண்டு வந்து வளரும். அதே மாதிரி மனிதரோட முயற்சியின் அடிப்படையில் தான் அவங்களோட உயர்வு வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ ஒன்று இன்னொன்றுக்கு எடுத்துக்காட்டாக வந்து சொல்றதுனால ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு உவமை அணி.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அகர வரிசையில் அறிவியல் அறிவோம் தொடை நயம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அகர வரிசையில் அறிவியல் காண்போம். தொடை நயம் அப்படிங்கிறது என்னது? 7 வகையான தொடை நயம் இருக்கு. இணை 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 பொழிப்பு, ஒருவும், மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று அப்படிங்கிற மாதிரி 7 வகையான தொடைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆ அப்படிங்கிற முதல் எழுத்து வந்து ஒன்றாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா இது ஃபுல்லாக மோனை தொடையை வந்து அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து முதல் எழுத்து இது வந்து முதல் சீர், 2ஆம் சீர், 3ஆம் சீர், 4ஆம் சீர். அப்போது 1 3 4 சரியா? 1 3 4 இந்த அடிப்படையில் வந்து முதல் எழுத்து ஒன்றாக வந்திருந்தால் அதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கதுவாய் மோனை. ஓகேவா? மேற்கதுவாய் மோனை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கண்ணை மூடிட்டு ஆன்சர் பண்ணிடலாம். நன்னூல். சரியா? ஆன்சர் என்ன? நன்னூல். பவனந்தி முனிவர் எழுதிய நன்னூல் தான் இதோட சரியான விடை. நெக்ஸ்ட் பார்ப்போம். பின்வரும் தொடர்களை ஆராய்ந்து சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான பிழைகள், அதாவது தமிழில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி வந்து இதுதான். ஃபஸ்ட்டு என்ன ஆப்ஷன் பாருங்கள். நாவின் நுனி மேல்வாயின் அன்னத்தின் அடிப்பகுதியை வந்து தொடுவதால் நகரம் பிறக்கிறது அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? நாவின் நுனி மேல்வாயின் அன்னத்தை பிடிது. ஆனால் இது என்னது? அடிப்பகுதி கிடையாது, முன்பகுதி. முன்பகுதி. ஓகேவா? செகண்ட் என்னது? நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. இது வந்து சரியான விடை. ஓகேவா? அப்போ மூணாவது பாருங்க, நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் அடிப்பகுதியை தொடுவதால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அடிப்பகுதி கிடையாது, இது வந்து மையப்பகுதி. அடுத்து என்னது? நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் அப்படின்னு வந்து தொடுவதால் நகரம் வந்து பிறக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட சரியான இது என்னது? முன் கிடையாது, நடுப்பகுதியை தொடுவதால் என்ன பிறக்கிறது? இந்த நகரம் பிறக்கிறது. சரியா? அப்போ சரியான விடை ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஆசாரம் என்பதன் பொருள் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆசாரம் அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கம். ஓகேவா? ஆசாரம் அப்படிங்கிறது ஒழுக்கம் அப்படின்னு வந்து பொருள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, பின்வரும் கூற்றுகளில் சரியானதை கண்டறிக. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, கேரி காஸ்ப்ரோ என்பவர் சதுரங்க போட்டியாளர். கேரி காஸ்ப்ரோ அப்படிங்கிறவர் சதுரங்க போட்டியாளர். சரியான விடை. சரிதான். கேரி சதுரங்க போட்டியில் போட்டியிட்ட மீத்திரன் கணினி அப்படிங்கிறது வந்து சோஃபியான்னு கொடுத்துருக்காங்க. சோஃபியா கிடையாது, என்ன? டீப் ப்ளூ. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது? சவுதி அரேபியா புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோஃபியாவுக்கு வழங்கியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சவுதி அரேபியா கொடுக்கல, ஐநா சபை தான் அந்த பட்டத்தை வந்து அவங்க அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஐநா சபை. அதுக்கடுத்து என்னது? டீப் ப்ளூ என்னும் மீத்திரன் கணினியை உருவாக்கியது யார்? IBM நிறுவனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சரிதான். IBM நிறுவனம் தான் இந்த டீப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு கணினியை வந்து உருவாக்கியிருக்காங்க. அப்போ என்னது? ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட் 1 and 4 வந்து சரியான விடை. ஆன்சர் என்னது? பி, 1 மற்றும் 4. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? பொருந்தாததை கண்டறிக. குடைவரை கோவில்கள், புடைப்பு சிற்பங்கள், ஒற்றைக்கல் ரதங்கள், குகை கோவில்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது எதை பற்றி அடிப்படையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிற்பக்கலை வடிவமைப்பை வந்து என்ன சொல்கிறாங்க? 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதோட வகைகள் தான் இந்த 4ம். ஆனால் இதில் ஒன்று மட்டும் கிடையாது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குகை கோவில்கள். இதை வந்து வேற என்னது? கடைசி இது என்னது? கட்டுமான கோவில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டுமான கோயில்கள். அப்போ என்னது? குடைவரை கோவில், புடைப்பு சிற்பங்கள், ஒற்றைக்கல் ரதங்கள், கட்டுமான கோவில்கள். இது எல்லாமே என்னது? சிற்பக்கலையின் அமைப்புகளில் 4 அமைப்புகள் அப்படின்னு வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். பொறையுடைமை, நன்றி எறிதல் இவற்றில் வரும் உடம்படு மெய் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவற்றில் வரும் உடம்படு மெய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈ. அப்போ உடம்படு மெய் அப்படிங்கிறது என்னன்னா 2 நிலைமொழியோட முதல் எழுத்தும் நிலைமொழியோட இறுதி எழுத்து, வருமொழியோட முதல் எழுத்து, அந்த 2 எழுத்துக்களும் ஒரு உயிர் எழுத்தாக இருந்தால் அதை இணைப்பதற்கு தான் உடம்படு மெய் அப்படிங்கிற ஒரு மெய் எழுத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்போ உடம்படு மெய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த 18 எழுத்துக்களில் ஈ,
மற்றும் யூ இது ரெண்டும் தான் உடம்படும் மெய்களாக வருகிறது. அப்போ இந்த இடத்துல என்னது பொறை பிளஸ் உடைமை, நன்றி பிளஸ் அறிதல் அப்படின்னு வந்து நம்ம பிரிக்கும் போது இதை இணைப்பதற்கு ஈ அப்படிங்கிற உடம்படுமை பயன்படுத்துறாங்க. ஓகேவா? அப்போ சரியான விடை பி ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, டேஸ் ஆகிய ஆக்கம் அளவிறந்து போவது அளவிறந்து ஆவது போல கெடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது என்னது, ஒரு குறள் வந்து கொடுத்துட்டு அதோட விடுபட்ட இடத்தை நிரப்புக அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்னது, களவினால். ஓகேவா? அப்போ குறள்கள் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்துக்கணும், ரீட் பண்ணிக்கணும். அப்போ தான் இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பண்ண முடியும். ஓகேவா? இதோட ஆன்சர் களவினால். நெக்ஸ்ட் பாருங்க, ஓகே, கீழ்கண்டவற்றுள் சர்.சி.வி. ராமன் பற்றிய தொடர்களில் தவறானதை கண்டறிக அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சர்.சி.வி. ராமன் பற்றிய தொடர்களில் தவறானது. ஃபர்ஸ்ட் பாருங்க, பிப்ரவரி 28, 1828 நாள் ராமன் விளைவு என்னும் கண்டுபிடிப்பை வெளியிட்டார். இதோட சரியான இது என்னது, 1928. ஓகேவா? அதுக்கடுத்து என்னது, பிப்ரவரி 28 நாளை ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாள் அப்படின்னு வந்து சொல்றோம். இது வந்து சரிதான். ஓகேவா? அடுத்து என்னது, ராமன் விளைவு கண்டுபிடிப்பு இவருக்கு நோபல் பரிசை பெற்று தந்தது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேவா? இது சயின்ஸ் பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம், தமிழுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஆன்சர் என்னது, 1 மட்டும் தவறு, மற்ற 2, 3 சரி. சரியா? மூன்று மட்டும் சரியா? ஆன்சர் வந்து 1 மட்டும். என்ன, ஃபர்ஸ்ட் மட்டும் தானே தவறு? ஆன்சர் வந்து சி, ஃபர்ஸ்ட் மட்டும் தான் தவறு, மற்ற 2, 3 சரி. ஓகேவா? அடுத்து பாருங்க, பாரதிதாசன் தமிழுக்கிட்ட பெயர்களில் தவறானது எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த 6th ஸ்டாண்டர்ட் ஓப்பன் பண்ண உடனே முதல் அந்த பாடல் வரிகள் வந்து கொடுத்துருப்பாங்க. தமிழுக்கு அமுதென்று பேர், இன்ப தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லைன், இது வந்து தமிழ் பாடலாக கூட இருக்குது. அதில் இருக்கக்கூடிய பாடலை அப்படியே இந்த இதில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் எக்ஸாம்பிளாக வந்து கொடுத்துருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலவு, அமுது, மனம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. அழகு அப்படிங்கிற சொல்லை மட்டும் அவர் வந்து பயன்படுத்தியிருக்க மாட்டார். இது போக பால், வானம், இது மாதிரி தோல், இது எல்லாத்தையுமே அவர் வந்து தன்னோட உவமையாக பயன்படுத்தியிருப்பார் இந்த பாடல்களில். சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகு. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தொல்காப்பியர். அவர் தான் என்னது, ஓரறிவு அப்படிங்கிறது என்னது, மரம், செடி, கொடி இதெல்லாம் ஓரறிவு அப்படி சொல்லிட்டு, ஈரறிவு, மூ அறிவு, 4 அறிவு, 5, 6 அறிவு வரை அவர் வந்து தன்னோட நூலில் வந்து பிரித்து காமிச்சிருப்பார். ஓகேவா? அது எல்லாமே ஒரு டேப்லர் காலமில் கொடுத்துருப்பாங்க, தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து என்னது, தனிநிலை என அழைக்கப்படும் எழுத்து எது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பாருங்க, உயிர்மை, உயிரலப்படை, ஆயுதம், ஐகார குறுக்கம். அதோட ஆன்சர் ஆயுதம். ஆயுதம் அப்படிங்கிறது என்னது, ஒரு தனி எழுத்து, அதாவது ஒரு ஒற்றை எழுத்து அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவாங்க. இந்த ஆயுத எழுத்துக்கு வேறு பேர் தனிநிலை, அக்கேனா, முப்புள்ளி, முப்பார் புள்ளி அப்படின்னு நிறைய பெயர்களில் அது வந்து குறிப்பிடப்படுது. சரியா? இதோட சரியான விடை ஆயுதம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, பொறுத்துக. பொறுத்துக வந்து ஃபர்ஸ்ட் என்னது, காணி. காணினா என்னது, காணி நிலம் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாரா பாரதியார்? அப்போ காணி அப்படிங்கிறது நில அளவு 1. செகண்ட் என்னது, சித்தம். சித்தம்னா என்னது, உள்ளம். 3வது என்னது, ஒப்புரவு. ஒப்புரவு என்னது, எல்லாரையும் சமமாக பேணுதல். ஓகேவா? 3. அதுக்கடுத்து என்னது, ஔடதம் அப்படின்னா என்னது, ஃபர்ஸ்டே ஒரு கொஸ்டின் பார்த்தோம், ஔடதம் மாம் அப்படின்னு வந்து ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா? அப்போ இதோட சரியான விடை என்னது, 3, 4, 2, 1. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து சரியானவற்றை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது, ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை தான் இன எழுத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? அப்போ இது என்னது, இது சரியான விடை. அதுக்கடுத்து வல்லின மெய் எழுத்துக்களுக்கு இடையின மெய் எழுத்துக்கள் இனமாகும். வல்லின மெய் எழுத்துக்களுக்கு மெல்லின மெய் எழுத்துக்கள் தான் வந்து இனமாக இருக்கும். சரியா? வல்லின மெய் எழுத்துக்களுக்கு இடையின மெய் எழுத்துக்கள் இனமாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் இது வந்து இது சரி. செகண்ட் வந்து இது வந்து மெல்லின மெய் எழுத்துக்கள்.
தேர்ட் என்னது ஐ ஔ ஆகியவற்றுக்கு முறையே ஈ ஊ இணை எழுத்துக்களாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஐ அப்படிங்கிறத ஒலிக்கும் போது இறுதியில் வந்து என்னது ஈ அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்ச்சி வருது பார்த்தீங்களா, அதுதான் வந்து அதோட இணை எழுத்து. அதே மாதிரி ஔ அப்படின்னு ஒலிக்கும் போது என்னது ஊ அப்படின்னு ஒரு உச்சரிப்பு வருது பார்த்தீங்களா, அதுதான் வந்து அதோட இணை எழுத்துக்கள். சரியா? அப்போ எல்லா குறில் நெடில் எழுத்துக்களுக்கும் அதன் இணை எழுத்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட குறில் எழுத்துக்கள் தான். அப்போ அடுத்து என்னது மெல்லின எழுத்துக்கள் ஈ இர் இல் இவ் இல் இல் ஒரே இனம். இது வந்து என்னது, இது வந்து இடையினை எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள் கிடையாது, இடையின எழுத்துக்கள் தான் இது எல்லாமே. அப்போ சரியான விடை என்னது 1 மற்றும் 3. 1 3 சரி, 2 4 தவறு. ஆன்சர் வந்து பி, ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட் வந்து பொறுத்துக. பொறுத்துக பாருங்க, மேதினி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேதினின்னா என்னது, உலகம். மேதினி என்னது, உலகம். அதுக்கடுத்து ஊழி அப்படிங்கிறது நீண்டதொரு காலப்பகுதி. அதுக்கடுத்து ஏவல் அப்படிங்கிறது என்னது, தொண்டு. நாமநீர் அப்படிங்கிறது கடல். சரியா? அப்போ சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஆன்சர். 3 4 2 1. ஓகேவா? இதெல்லாம் டைரெக்டாக நீங்கள் வந்து மக்கப் பண்ணிக்கணும், ஏன்னா எல்லாமே பொருள் கூறுக அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால டைரெக்டாக மக்கப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, அகர வரிசைப்படி அமைத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காக்கை கீற்று இது என்னது, ஃபர்ஸ்ட் என்னது அகர வரிசை அப்படிங்கிறது காக்கா, அதை உயிரெழுத்துக்களை அடிப்படையாக வச்சு தான் வந்து இதை வந்து நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன வரணும், கா வரணும். அதுக்கடுத்து கா, கி, கி, கு, கு, கே, இந்த அடிப்படையில் தானே வரும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரணும், கடல், அது வரணுமா? அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆன்சர் நமக்கு தெரிஞ்சிருச்சு, கா கா. அதுக்கடுத்து கி கி கு, இந்த அடிப்படையில் வரதுனால சரியான விடை. இதை வச்சு தான் நீங்கள் எல்லா அகரவரிசை எழுத்துக்களையும் நீங்கள் ஆன்சர் வந்து பண்ணணும். ஓகேவா? ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட் என்னது, ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்களாக இருப்பவை முறையே எவை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இன்சொல், பொறுமை, நேர்மை, பொறுமை, பணிவு, இன்சொல், அடக்கம், ஒழுக்கம். இது எது பேஸ் பண்ணி கொஸ்டின் எடுத்துப்போன்னு பார்த்தீங்கன்னா பணிவு, இன்சொல். இது வந்து திருக்குறளை அடிப்படையான வச்ச ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து கீழ்கண்ட கூற்று காரணம் ஆகியவற்றை ஆராய்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பாருங்க, கூற்று வந்து தமிழ் மிகவும் தொன்மையான மொழி. கண்டிப்பாக தமிழ் வந்து தொன்மையான மொழி தான். அதோட காரணம் என்ன, தொல்காப்பியம் மிக பழமையான இலக்கண நூல். அதற்கு முன்னதாகவே தமிழில் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் என்பதால் இதன் தொன்மையை உணரலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? அப்போ இது வந்து மிக பழமையான நூல். நம்ம தொல்காப்பியம் என்னது, நம்ம கையில் கிடைக்கப்பட்ட மிகவும் பழமையான நூல் தான் வந்து தொல்காப்பியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த கூற்றுக்கு இது சரியான விளக்கம். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது, சி ஆன்சர். ஆன்சர் சி. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னது, மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர். மக்கள் கவிஞர் யார் வந்து சொல்லுவாங்க, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், அவர் தான் வந்து சொல்லுவோம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அதுக்கடுத்து என்னது, எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகள் இயற்றுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இது வந்து சரியான விடை. அடுத்து உடுமலை நாராயண கவி பிறந்த ஊர் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பூவிலை வாடி. குவளை கிடையாது, பூவிலை வாடி. இது எங்க இருக்கு, உடுமலைப்பேட்டை. உடுமலைப்பேட்டை. ஓகேவா? அப்போ இது தவறு. அடுத்து உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல்கள் வழி பரவலாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இதுவும் சரி. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது, 2 1 4. ஆன்சர் ஏ. அடுத்து சரியான இணைகளை தேர்ந்தெடுக்க, சரியான இணைகளை கண்டறிக அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, தமிழ் அப்படிங்கிறது என்னது, சிலப்பதிகாரம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னது, தவறு. தமிழ் அப்படிங்கிறது சிலப்பதிகாரம் சொன்னது வந்து தொல்காப்பியம் வந்து சொல்லியிருக்கு. அதுக்கடுத்து என்னது, தமிழ்நாடு அப்படிங்கிறது சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம்னு கொடுத்துருக்காங்க. இது சொன்னது எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். அப்போ தேர்ட் என்னது, தமிழன் அப்படிங்கிறது தேவாரம். இது வந்து சரிதான். தமிழ்நாடு அப்படிங்கிறது சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதுவும் சரிதான். அப்போ எத்தனை இணை வந்து சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இணைகள். ஓகேவா? ஓகே. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஆசிய கண்டத்திலேயே பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னது, சீன நூலகம் தான் வந்து பெரிய நூலகம். சரியா? நெக்ஸ்ட் என்னது, உலகின் நூலகவியலின் தந்தை அரங்கநாதன் அப்படின்னு சொல்றாங்க. உலகின் கிடையாது, இந்திய நூலகவியலின் தந்தை.
ஓகேவா? அடுத்து அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் 2ஆம் தளத்தில் உள்ளது அப்படி சொல்றாங்க. கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் 7ஆம் தளத்தில் உள்ளது. சரியா? மொத்தம் எத்தனை தளம் இருக்கு? 8 தளம் இருக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல. அடுத்து 4th ஆப்ஷன் பாருங்க, சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் சாரா அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. சரியான விடை. ஓகேவா? அப்போ இதோட சரியான விடை என்னது? 1 2 3 தவறு, 4 மட்டும்தான் சரி. பி ஆன்சர். அடுத்து பார்ப்போம், பொறுத்துக. பொறுத்துக அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப முக்கியமான புக் பேக்ல இருக்கக்கூடியது. கொங்கு. ஓகேவா? சரி, கொங்கு அப்படிங்கிறதோட ஆன்சர் என்னது? மகரந்தம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. செகண்ட் என்னது? திகிரி. திகிரினா என்னது? ஆணை சக்கரம். மூணாவது என்னது? பொற்கோட்டு அப்படிங்கிறது பொன்மயமான சிகரம், பொற்கோட்டு. நாம மேரு அப்படிங்கிறது என்னது? இமயம். மேரு, மேருமலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? 3 4. அடுத்து நாமநீர் அப்படிங்கிறது அச்சம் தரும் கடல். 5. அப்போ என்னது? 1 2 1 4 5 3. சரியான விடை பி ஆன்சர். நெக்ஸ்ட் பார்ப்போம், பொறுத்துக. மீத்திரன் கணினி. மீத்திரன் கணினா என்னது? சூப்பர் கம்ப்யூட்டரா? மீத்திரன் கணினி அப்படிங்கிறது சூப்பர் கம்ப்யூட்டர். செயற்கைக்கோள் என்னது? சேட்டிலைட். தேர்ட் என்ன? நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சாரி, இன்டெலிஜென்ஸ். நுண்ணறிவுனா என்னது? இன்டெலிஜென்ஸ். தேர்டு. அதுக்கடுத்து என்னது? செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது? ஆன்சர் சி. 4 1 2 3. ஓகேவா? அடுத்து பார்ப்போம், என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் இக்கூற்றினை கூறியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? இதோட ஆன்சர் என்னது? கண்ணை மூடிட்டு போட்டணும், பாரதியார். இதுதான் வந்து இதோட சரியான விடை. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஓகேவா? அடுத்து சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் என்று பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். அதே மாதிரி இணையில்லை முப்பாலு கிண்ணிலத்தே அப்படின்னு சொன்னாலும் அதுவும் யாரு? பாரதிதாசன் தான். அடுத்து பார்ப்போம், வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படாத மாற்றம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தலையில் சிறகு வளர்தல். இது வந்து மாற்றம், ஏற்படாத மாற்றம். இது வந்து கிடையாது. ஓகேவா? இது சரிதான். அடுத்து இறகுகளின் நிறம் மாறுதல். இதுவும் மாறத்தான் செய்யும், அதோட உடலில் மாறதான் செய்யும். அதுக்கடுத்து என்னது? உடலில் கற்றையாக முடி வளருதல். இதுவும் சரிதான். இது என்னது? பறவையின் உடலில் கற்றையாக முடி வளரதான் செய்யும். அதுக்கடுத்து என்னது? தலையின் நிறம் மாறுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து மாறாது. இதுதான் தவறான விடை. ஓகேவா? இடம் பெறாத ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர். தலையின் நிறம் மாறுதல். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, பின்வரும் கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. பின்வரும் கூற்றுகளை ஃபர்ஸ்ட் என்னது? ஔவையார் இயற்றிய நூல்கள் ஆத்திசூடி, கொன்றைவேந்தன், நல்வழி. இது போக என்ன சொன்னேன்? மூதுரை சொன்னேனா? அப்போ இது என்னது? இது சரி. அதுக்கடுத்து என்னது? மூதுரையில் உள்ள பாடல்கள் மொத்தம் 33 கொடுத்துருக்காங்க. தவறு. இது மொத்தம் எத்தனை? 31 பாடல்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. மூதுரை என்ற சொல்லுக்கு நல்லோர் கூறும் அறிவுரைன்னு சொல்லியிருக்காங்க. இது நல்லோர் கிடையாது, மூத்தோர் கூறும் அறிவுரை. மூத்தோர். ஒவ்வொரு வரியில கூட நம்ம வந்து கரெக்டான ஆன்சர் செக் பண்ணிட்டு படிக்கணும். ஓகேவா? கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு எதுல கூறுது? மூதுரையில வந்து கூறப்படுகிறது. இதுவும் சரிதான். ஓகேவா? அப்போ சரியான விடை என்னது? 1 4 சரி. பி ஆன்சர். 2 3 தவறு. நெக்ஸ்ட் பாருங்க, வீரகாவியம், காவிய பாவை முதலிய நூல்களை எழுதியது யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னது? முடியரசன். சரியா? இதோட ஆன்சர் முடியரசன். வீரகாவியம், காவிய பாவை இதெல்லாமே முடியரசன் எழுதிய நூல்கள். இதெல்லாமே பின்னால புக் பேக்காக கொடுத்துருப்பாங்க, அதை நல்லா படிச்சுக்கணும், முடியரசன் சம்பந்தமானதெல்லாம். அடுத்து என்னது? கீழ்கண்டவற்றுள் அப்துல் கலாமின் சுயசரிதை நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்துல் கலாமின் சுயசரிதை நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்னி சிறகுகள். அதுதான் அவரோட சுயசரிதை நூல். அது போக அவருக்கு விருப்பமான ஒரு நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து திருக்குறள் தான் வந்து விருப்பமான நூல் அப்படின்னு சொல்றாரு. இது போக வேற என்ன நூல் வந்து அவருக்கு விருப்பமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்குகள் பல தந்த ஒளி அப்படிங்கிற ஒரு நூலும் அவருக்கு ரொம்ப பிடித்த ஒரு நூல் அப்படின்னு சொல்றாங்க. எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லிலியன் வாட்சன் அப்படிங்கிறவர் தான் அந்த நூலை வந்து எழுதியிருக்கிறாரு. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, சரியான பிரித்தலை காண்க. இதோட ஆன்சர் என்னது? ஆற்றுணா. சரியான பிரித்தல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆற்றுணா எப்படி பிரிப்போம்? 6 கூட்டல் உணா அப்படின்னு வந்து பிரிக்கணும். ஓகேவா? 6 கூட்டல் உணா அப்படின்னு இருக்கணும். அப்போ இது என்னது? தவறு. செகண்ட் என்னது? காட்டாறு. காட்டு கூட்டல் 6 கிடையாது, காடு கூட்டல் 6.
காடு கூட்டல் ஆறு. அப்போ இதுவும் தவறு. இன்புற்று இருக்க, இன்புற்று பிளஸ் இருக்க, இது வந்து சரி. அடுத்து என்னது நானிலம். நான் பிளஸ் நிலம் கிடையாது, நான் பிளஸ் நலம் கொடுத்துருக்காங்க. 4 பிளஸ் நிலம். அப்போ சரியான விடை என்னது? சி ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, காமராசருக்கு செய்யப்பட்ட சிறப்புகளில் பொருந்தாதது எது? அப்போ இதில் என்னது? ஃபர்ஸ்ட் சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்துக்கு காமராசர் பெயர் வந்து சூட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியான விடை. அதுக்கடுத்து என்னது? நடுவண் அரசு 1975 பாரத ரத்னா விருது வழங்கியது. எந்த வருஷம்? 1976 விருது வழங்கப்பட்டது. காமராசர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. சரி. என்னைக்கு? ஜூலை 15. ஜூலை 15 தான் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. அடுத்து கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் 2/10/2000, இது ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. 2000ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. இதுவும் சரிதான். அப்போ இதோட சரி பொருந்தாதது எது? பி ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது என்னது? சிலப்பதிகாரம் ஐஞ்சிறு காப்பியங்களுள் ஒன்று. இது என்னது? ஐஞ்சிறு காப்பியங்களா? ஐம்பெரு காப்பியங்கள், பெருங்காப்பியங்கள். அப்போ இது வந்து தவறு. அடுத்து என்னது? சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். சரி, இளங்கோவடிகள் தான் அதோட ஆசிரியர். இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனுக்கு தமையன்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து சேரன் செங்குட்டுவனுக்கு தம்பி. தமையன்னா என்னது? அண்ணன். சரியா? நெக்ஸ்ட் என்னது? தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். சரிதான். அப்போ இதோட சரியான விடை என்னது? 2ம் 4ம் சரி. அப்போ என்னது? ஆன்சர் சி. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். இது என்னது? அகச்சுட்டு, புறச்சுட்டு, புறச்சுட்டு, அதுக்கிட்ட சேமை சுட்டு, சுட்டு திரிபு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? புறச்சுட்டு. அப்படி அகச்சுட்டு அப்படிங்கிறது என்னது? அது, அவள் அப்படின்னு வந்து இதெல்லாமே என்னது? அகச்சுட்டு அப்படின்னு வந்து பார்க்குறோம். ஓகேவா? அது, அவள். அப்போ இன்னுள் அவ்வானம் அப்படிங்கிறது என்னது? புறச்சுட்டு. அந்த புறச்சுட்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சொல்லை வந்து பிரிக்கும் போது இன்னுள்ள இருக்கக்கூடிய அந்த நூலை ஈயை எடுத்தாலும் அது பொருள் தருவதாக இருந்தால் அதை வந்து புறச்சுட்டு அப்படின்னு வந்து சொல்கிறோம். அவ்வானத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆ அப்படிங்கிற சுட்டு எழுத்தை வந்து நீக்கினாலும் பொருள் தரும்படி இருப்பதால், அதாவது வானம் அப்படிங்கிற பொருள் தருவதாக இருப்பதால் இதை என்ன சொல்கிறோம்? புறச்சுட்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இன்னுள் அவ்வானம் அப்படிங்கிற என்னது? புறச்சுட்டு 1. அதுக்கடுத்து அது, அவன். ஓகேவா? அது, அவன் அப்படிங்கிறது என்னது? சேய்மை சுட்டு. தூரத்தில் இருக்கக்கூடியதை வந்து சொல்றதுனால இது என்ன சொல்றோம்? சேய்மை சுட்டுன்னு சொல்றோம். அடுத்து அது, அவள் அப்படிங்கிறது என்னது? அது, உது, உவன் அப்படிங்கிறது என்னது? சுட்டு திரிபு. சரியா? 3. அடுத்து அந்த வீடு, இந்த மரம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது என்னது? அக சுட்டு. ஓகேவா? 45. அப்போ ஆன்சர் என்னது? ஆன்சர் வந்து ஏ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னது? இன்னுள் அவ்வானம் அப்படிங்கிறது 2 புறச்சுட்டு. இது வந்து அது, அவள் அப்படிங்கிறது செய்மை சுட்டு. உது, உவன் அப்படிங்கிறது இது வந்து 3. இதுதான் வந்து 4 சுட்டு திரிபு. சரியா? அந்த வீடு, இந்த மரம் அப்படிங்கிறது சுட்டு திரிபு. ஓகேவா? அந்த வீடு அவ்வீட அந்த வீடுன்னு சொல்லலாம். இந்த மரத்தை இம்மரம் அப்படின்னு வந்து திரிஞ்சும் வந்து சொன்னாலும் பொருள் மாறுபடாமல் இருப்பதால் ஆன்சர் வந்து ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, காமராசரை கல்வி கண் திறந்தவர் என பாராட்டியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதோட சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார். பெரியார் தான் காமராசரை கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு வந்து பாராட்டி இருக்கிறாரு. அதுக்கடுத்து மொழியின் இறுதி ஆகா எழுத்து அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. மொழிக்கு வந்து இறுதியில் இந்த மெய்யெழுத்துக்கள் வரவே வராது அப்படிங்கிற ஒரு எழுத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இதோட சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இர் அப்படிங்கிறது தான் இதோட சரியான விடை. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் என்னது? எடுப்பதுவும் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுப்பதுவும் இலக்கண குறிப்போட சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னிசை அளபடை. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படின்னா இது வந்து மூவசை சீர்களாக வரக்கூடியது தான் வந்து இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்கிறோம். இதை பிரிக்கும் போது எடுப்பு இதை வந்து பிரிச்சுருவோமா? அதுக்கிட்டு பா, து இதை வந்து பிரிப்போமா? அப்போ இது 1, இது 2, இது 3 அசைகளாக வரக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இன்னிசை அளபடை அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ ஈரசைகளாக வரக்கூடியது என்ன சொல்லுவோம்? செய்யுளிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம்.
பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து தவறானதை கண்டறிக அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது, பறவைகள் உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இடம் பெயர்கின்றன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து தவறு. ஓகேவா. செகண்ட் என்னது, சத்தி முத்தப்புலவர் 1600 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அப்படின்னு சொல்கிறது 1600 கிடையாது, 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். அடுத்து சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 11 முதல் 13 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11 கிடையாது, 10 முதல் 13 நாட்கள். சரியா, 10 முதல் 13 நாட்கள். அடுத்து என்னது, காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் பாரதிதாசன் கிடையாது, பாரதியார். பாரதியார் இதெல்லாம் நமக்கு ஜென்ரலாக தெரியக்கூடிய ஒன்று தான். ஓகேவா. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார். அப்போது இதை பின்வரும் கூற்று தவறானது என்னது, 1 மற்றும் 3, 1 3 தவறு. சாரி, ஃபஸ்ட்டு தவறு, அனைத்துமே தவறு தான். ஓகேவா, எல்லாமே தவறாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்ப்போம். வினா எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. வினா எழுத்துக்கள் எத்தனை, மொத்தம் 5 எழுத்துக்கள் வந்து வினா எழுத்துக்கள் வந்து இருக்கு. மொத்தம் 5 எழுத்துக்கள். என்னது, ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இந்த 5 எழுத்துக்களும் வினா எழுத்துக்கள். சரியா, இதில் வந்து மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் என்னது, ஏ, யா வந்து மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள். ஆ, ஓங்கிறது மொழிக்கு இறுதியில் மட்டுமே வரக்கூடிய எழுத்துக்கள். அப்போ ஏ அப்படிங்கிறது மொழிக்கு முதலிலும் வரும், மொழிக்கு இறுதியிலும் வரக்கூடிய எழுத்துக்கள். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, கைலாஸ் சத்யார்த்தி பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்கன்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற இயக்கத்தை வந்து தொடங்கியவர் வந்து கைலாஸ் சத்யார்த்தி. அப்போ இது வந்து சரிதான். ஓகேவா, இது வந்து சரி. செகண்ட் என்னது, வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. இக்கூற்றிற்கு உரியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கூற்றிற்கு உரியவர் வந்து கைலாஸ் சத்யார்த்தி கிடையாது, அன்னை தெரேசா. அன்னை தெரேசா. அப்போ இது வந்து தவறு. அடுத்து என்னது, அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் நபர் வந்து கைலாஸ் சத்யார்த்தின்னு சொல்லியிருக்காங்க. முதல் கிடையாது, 2ஆம் நபர். 2ஆம் நபர். ஓகேவா. அப்போ ஃபர்ஸ்ட் மட்டும்தான் இதில் வந்து சரியான விடை. அப்போ ஆன்சர் பாருங்க. அடுத்து என்னது, குழந்தைகளின் கல்வி உரிமைக்காக டேஸ் எத்தனை நாடுகளில் வந்து பயணம் செஞ்சிருக்காரு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 104 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் நடைப்பயணம் செஞ்சிருக்காருன்னு சொன்னாங்க. 104 கிடையாது, 103 நாடுகளில் வந்து பயணம் செய்துள்ளார். அப்போ சரியா விடை என்னதுமா, ஃபர்ஸ்ட் அண்ட் 1 மட்டும்தான் வந்து இதில் வந்து சரியான விடை. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்கண்ட தொடர்களை ஆராய்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கிழவனும் கடலும் என்பது பிரெஞ்சு புதினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம படிச்சிருப்போம். கிழவனும் கடலும் அப்படிங்கிறது என்னது, ஆங்கில புதினம். ஆங்கிலம். ஏன்னா இப்படி கூட கொஸ்டின் கேட்பாங்க, ஆங்கிலம். அடுத்து கிழவனும் கடலும் என்னும் நூல் 1954 நோபல் பரிசு வென்றது. அப்போ இது என்னது, இது வந்து சரிதான். ஓகேவா. அடுத்து என்னது, கிழவனும் கடலும் நூலின் ஆசிரியர் ஏர்னஸ்ட் ஹெமிங்வே. இதுவும் கரெக்டு தான். அப்புறம் புதினம் என்பது மக்களால் விரும்பப்படும் ஓர் இலக்கிய வடிவம் தான். ஓகேவா, இது வந்து எந்த டவுட்டும் கிடையாது, சரிதான். அப்போ ஆன்சர் என்னது, ஆன்சர் ஏ. 1 தவறு, 2 3 4 சரி. அடுத்து என்னது, சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும். சார்பெழுத்து கண்ணை மூடிட்டு ஆன்சர் பண்ணிடலாம். சார்பெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை, 10 வகைப்படும். 10 என்னதெல்லாம், உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். 10 வகையாக சார்பெழுத்துக்களை பிரிக்கிறாங்க. சரியா, வகைப்படுத்துறாங்க. நெக்ஸ்ட் என்னது, பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. ஃபர்ஸ்ட் என்னது, பாரதியார் பிறந்த நாள் 11/12/1882 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இது சரிதான், நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒன்று. 11/12/1882. நெக்ஸ்ட் என்னது, பாரதியார் பணியாற்றிய இதழ்கள் சூரியோதயம், கர்மயோகி, நியூ இந்தியா. தவறு, நமக்கு தெரியும் இந்தியாவில் தான். ஓகேவா, இது வந்து தவறு. அடுத்து என்னது, பாரதியாரின் ஞானகுரு சகோதரி நிவேதிதா. சரியானது. அவங்களோட ஞானகுரு வந்து நிவேதிதாவை தான் ஞானகுருவாக கொண்டிருந்தார். அடுத்து சக்கரவர்த்தினி இதழ் இவர் பணியாற்றிய பெண்கள் வார இதழ். இதுவும் தவறு. அப்போ சரியான விடை என்னது, ஆன்சர் பி. 1 3 சரி, 2 4 தவறு. நெக்ஸ்ட் பாருங்க, இதெல்லாம் புக்கை தாண்டியும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரலாகவும் எடுத்திருப்போம், நல்லா செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக
எழுதப்படுவதும் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. சரியா? ஆன்சர் என்னது? எழுத்து. எழுத்து எப்படி சொல்லவும் செய்வோம் எழுதவும் செய்வோமா? அப்போ ஒளி வடிவமாகவும் இருக்கக்கூடியது வரி வடிவமாகவும் இருக்கக்கூடியது தான் என்ன சொல்றாங்க? எழுத்து அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த கொஸ்டின் பார்க்கல. ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படிங்க கல்வி கற்றவர்களுக்கு. ஆற்றுனா ஓகேவா? கல்வி கற்றவர்களுக்கு ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படிங்கிறது கல்வி கற்றவர்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும் நீ சோம்பலை கொல்லும் திறம் பெற்றிட வேண்டும் அப்படின்னு வந்து என கூறியவர் யார்? ஔவையார், மருதகாசி, தாராபாரதி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஓகேவா? கண்ணமுடி தெரியும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பிறந்த ஊர் பட்டுக்கோட்டை. ஓகேவா? எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி பாடல்கள் இயற்றியவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன். நிறைய திரைப்பட பாடல்களும் இவர் வந்து இயற்றியிருக்கார். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. கீழ்கண்ட கூற்றுக்களை ஆராய்க. பாரதிதாசன் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். கண்டிப்பாக கரெக்டு தான், சரியான விடை. நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து என்னது? பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். சரிதான். அவர் மீது இருக்கக்கூடிய அளப்பரிய பற்றின் காரணமாக தான் தன்னோட பெயரை அவர் வந்து மாற்றிக்கிட்டாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது? எட்டயபுர மக்கள் பாரதி என்னும் சிறப்பு பட்டம் கொடுத்து பாராட்டினர். யாருக்கு கொடுத்தாங்க? பாரதிதாசனுக்கு பாரதியாருக்கு கொடுத்தாங்க. அப்போ இது வந்து தவறு. இந்த பாரதிங்கிற பட்டம் யாருக்குள்ளது? பாரதியாருக்கானது. அப்போ இது வந்து தவறு. நெக்ஸ்ட் என்னது? பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான பாடு பொருட்களை பாடியுள்ளார். ஓகேவா? இதுவும் சரிதான். இதுவும் சரி. அப்போ என்னது? 3 மட்டும்தான் தவறு. ஆன்சர் என்னது? பி. 1, 2, 4 சரி, 3 வந்து தவறு. நெக்ஸ்ட் பாருங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். இக்கூற்றை கூறியவர் யார்? நமக்கு தெரியும், வள்ளலார். வள்ளலார் யாரு? ராமலிங்க அடிகள்னு சொல்லுவோம் இல்லையா? அவர் தான் வந்து இந்த கூற்றை கூறியவர். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏழைகளுக்காக மிகவும் வருத்தப்பட்டு நிறைய பசிப்பினி போக்குவதற்காக நிறைய தர்மசாலைகளை வந்து நிறுவினார். வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவினார். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. தமிழ்நாட்டின் தலை சிறந்து விளங்கிய பூம்புகார் துறைமுகம் எந்த நாட்டை சேர்ந்தது? தெரியும் நமக்கே, சோழ நாடு. சோழ நாட்டில் தான் வந்து இந்த பூம்புகார் துறைமுகம் இருந்தது. இதை வந்து காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. முக்கியமான ஒரு துறைமுக நகரம் இது. சரியா? நெக்ஸ்ட் பார்ப்போம். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. தேசிக விநாயகனார் 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவர் எப்போது? 21ஆம் நூற்றாண்டில் கிடையாது, 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் தேசிக விநாயகனார் அப்படிங்கிறவர். இவர் 36 ஆண்டுகளாக பள்ளி ஆசிரியராக பணியாற்றினா கரெக்டு தான். 36 வருஷமாக இவர் என்னது? ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் என்னது? ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் ஜெரால்ட் என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஏஷியா எனும் நூலை தழுவி எழுதப்பட்டது. சரியா? அப்போ என்னது? எட்வின் ஜெரால்டா? எட்வின் ஜெரால்டு கிடையாது, எட்வின் அர்னால்டு. ஓகேவா? இது கிடையாது, அர்னால்டு. பார்த்தோடனே நமக்கு சரி அப்படிங்கிற மாதிரி தோணும். நல்ல ஒரு தடவைக்கு 2 தடவை ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? அப்போ என்னது? சரியான கூற்றுகள் என்னது? ஃபஸ்ட்டு வந்து தவறு. இது 2 மட்டும்தான் சரி. அதுக்கடுத்து கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர். சரிதான். ஓகேவா? அப்போ என்னது? 2ம் 4ம் வந்து சரி. ஆன்சர் என்னது? ஏ ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. கீழ்கண்ட இணைகளை ஆராய்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. கீழ்கண்ட இணைகளை ஆராய்க. கப்பல் பறவை அப்படிங்கிறது என்னது? உலகிலேயே மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிக் ஆலா அப்படிங்கிறது 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. உலகிலேயே மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆர்டிக் ஆலா, கப்பல் பறவை கிடையாது. ஆர்டிக் ஆலா. ஓகேவா? அப்போ ஆர்டிக் ஆலாங்கிறது 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம். இது வந்து சரிதான். அப்போ இணை 2 மட்டும்தான் சரி, 1 வந்து தவறு. அப்போ ஆன்சர் என்னது? பி ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானதை கண்டறிக. ஃபர்ஸ்ட் என்னது? முடியரசனின் இயற்பெயர் எத்திராசலு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இவரோட இயற்பெயர் என்னது? துரை ராசு. ஓகேவா? துரை ராசு. எத்திராசலு கிடையாது. அதுக்கடுத்து இவர் இயற்றிய நூல்கள் நூறாசிரியம், பாவிய கொத்து, கொய்யாக்கனி. இவர் இயற்றிய நூல்கள் இது கிடையாது. இது யார் இயற்றினது? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள். சரியா? நெக்ஸ்ட் என்னது? இதுவும் தவறு.
இதுவும் தவறு, இதுவும் தவறு. நெக்ஸ்ட் என்ன, முடியரசன் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர். சரியானதுதான். இவர் வந்து திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்லி இவரை வந்து சிறப்பித்து பாடுவார்கள். அடுத்து என்னது, இவர் பாரதியார் பரம்பரையின் மூத்த வழித்தோன்றல். இவர் பாரதியார் பரம்பரையின் மூத்த வழித்தோன்றல் கிடையாது, பாரதிதாசன் பரம்பரையின் மூத்த வழித்தோன்றல். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது, தவறானது என்னது, 1, 2, 4. அப்போ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் பாருங்க, மனிதர்கள் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. இக்கூற்றிற்கு உரியவர் யார்? நமக்கு தெரியும், டாக்டர் சலீம் அலி. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, யாருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு? நமக்கு தெரியும், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இந்த லைன் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் இல்லையா? கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அப்போ ஆன்சர் என்னது? ஆன்சர் டி. நெக்ஸ்ட் என்னது, கீழ்கண்ட தொடர்களை ஆராய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது, மெய்யெழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை. கரெக்டு தான். அடுத்து என்னது, ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு கால் மாத்திரை. தவறு. என்ன, அரை மாத்திரை. ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை. நெக்ஸ்ட் என்னது, நெடில் எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு 2 மாத்திரை. இது கரெக்டு. ஆயுத குறுக்கத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை. ஆயுத குறுக்கம்னா அரை மாத்திரையிலேருந்து கால் மாத்திரையாக குறையும். சரியா? அப்போ இது இங்கே எத்தனை மாத்திரை? கால் மாத்திரை. ஓகேவா? அப்போ ஆன்சர் இந்த தொடர்களை அறைக. ஃபர்ஸ்ட் 1, 3 வந்து சரி. அப்போ ஆன்சர் வந்து ஏ ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்கண்ட கூற்றும் காரணத்தையும் ஆராய்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது, ஆயுதம் சார்பெழுத்துக்களில் ஒன்று. முதல் எழுத்துக்கள் ஆகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் சார்பெழுத்து என அழைக்கப்படுகிறது. அப்போ சார்பெழுத்துனா என்னது, உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சார்ந்து இயங்கக்கூடிய எழுத்துக்கள். அது தனித்து இயங்காது, அதைத்தான் சார்பெழுத்துக்கள்னு சொல்கிறோம். அப்போ ஆயுத எழுத்து என்னது, தனித்து இயங்கக்கூடிய எழுத்து கிடையாது. அப்போது இது வந்து கூற்றுக்கு சரியான காரணம்தான். ஆன்சர் என்னது, சி ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வளம் திருதலான். இத்தொடரில் இளங்கோவடிகள் வணங்கும் இயற்கை எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ஞாயிறு சூரியனை வந்து போற்றி தான் இந்த வந்து பாடல் வந்து பாடியிருக்கிறாரு. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் என்னது, மலைசார் நிலம் வெற்பன் குரத்தி தேன் எடுத்தல் வெறியாடல் காந்தல் மலர் ஆகியவற்றை கருப்பொருளாக கொண்ட நிலைப்பகுதி நமக்கு தெரியும், குறிஞ்சி தான் என்னது, வெற்பு. அதுக்கப்புறம் குரத்தி, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாரு, குரத்தி குறவன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவங்களோட தொழில் என்னது, தேன் எடுத்தல். அதுக்கப்புறம் அவங்களோட ஆடல் வெறி ஆடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான மலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காந்தல் மலர்களை கொண்டது தான் வந்து குறிஞ்சி நிலப்பகுதியை சார்ந்தது. ஓகேவா? நெக்ஸ்ட், கல்வி வளர்ச்சிக்காக காமராசர் தொடங்காதது எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயர்கல்வி நிறுவனங்கள் அவர் வந்து தொடங்கியிருக்காரு. அப்போ இது வரும். நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் என்னது, பட்டப்படிப்பு வரை இலவச கல்வி. ஆமாம், கண்டிப்பாக அவர் பட்டப்படிப்பு வரை இலவச கல்வி வந்து கொடுத்துருக்க. அவர் வந்து பட்டப்படிப்பு வரை வந்து இலவச கல்வி வந்து கொடுத்துருக்க மாட்டார், ஆரம்ப கல்விகளுக்கு கொடுத்துருப்பாரு. அப்போது இது தவறு. அடுத்து என்னது, மருத்துவ கல்லூரிகள் இவர் ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ இது சரிதான். பல நூலகங்கள், நிறைய நூலகங்கள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் ரொம்ப விரும்பியிருக்கார். அப்போ சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்பு வரை இலவச கல்வி. நெக்ஸ்ட் பாருங்க, வஉசி சுதேசி நாவாய் சங்கம் என்னும் கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்த ஆண்டு எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். 1906. சரியா? 1906 தான் வந்து இந்த நிறுவனத்தை பதிவு செய்துள்ளார். நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்கண்டவற்றுள் தவறான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது, மணிபல்லவ தீவின் புத்த பீடிகையின் காவலாளி தீவத்திலகை அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, இது வந்து சரிதான். ஓகேவா? இது என்ன, தவறான விடை தானே கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தீவத்திலகை. நெக்ஸ்ட் என்னது, அபுத சுரபி தைத்திங்கள் முழு நிலவு நாளில் தோன்றும் சொல்றாங்க. தைத்திங்களா, வைகாசி திங்களில். ஓகேவா? வைகாசி திங்களில் முழு நிலவு நாளில் அந்த அமுத சுரபி வந்து தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது வந்து தவறு. நெக்ஸ்ட் என்னது, மணிமேகலை சோனாட்டு சிறைக்கோட்டத்தில் உள்ள கைதிகளுக்கு உணவு இட்டால். அதாவது பூம்புகார் நகரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, சிறை கைதிகள் எல்லாருக்குமே வந்து தன்னோட அமுத சுரபி அப்படிங்கிற பாத்திரத்தால் உணவு வந்து வழங்கினாள். அப்போ இது வந்து சரியானது தான். அதுக்கப்புறம் என்னது, மணிமேகலை கோவலன் மாதவி இணையரின் மகள். சரியான விடை. ஓகேவா? அப்போ சரியான தவறான விடை என்னது, பி ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க,
இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் வந்து பாராட்டி சொல்லியிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊவே சாமிநாத ஐயர். ஓகேவா? இவர் வந்து இலக்கிய மாநாடு 1937 இலக்கிய மாநாடு சென்னையில் வந்து நடந்திருக்கும். அப்போ நடந்த உரையாடல், அதாவது சொற்பொழிவு ஒன்று நடக்கும்போது அங்கே பேசினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊவே சாமிநாத ஐயர். அவர் பேசினதை பார்த்து தமிழ் மேலே ஒரு பற்றைய வந்து காந்தியடிகளுக்கு வந்திருக்கும். அதை வச்சு தான் இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் பாராட்டியிருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, பின்வரும் கூற்று காரணம் ஆகியவற்றை ஆராய்க. தாலாட்டு அப்படிங்கிறது என்னது? வாய்மொழி இலக்கியம். நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே சொல்லியிருந்தேன்ல, தாலாட்டு அப்படிங்கிறது வாய்மொழி இலக்கியம் அப்படிங்கிறது. அப்போது இது வந்து சரிதான். அப்போது காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். காதால் கேட்டு எப்படி நம்ம வாயால் பாடக்கூடிய இலக்கியம் தான் வாய்மொழி இலக்கியம். அப்போது கூற்று சரியான விளக்கம். அப்போ ஆன்சர் என்னது? சி ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மதுரை. அதாவது 1921 வந்து பாரதியார் வந்து செப்டம்பர் மாதம் 1921 செப்டம்பரில் காந்தியடிகள் தமிழ்நாட்டு அதாவது மதுரைக்குள்ளே வருவார். அப்போது இருக்கக்கூடிய அந்த வேளாண் தொழில், அதாவது உழவர்கள் எல்லாம் இருப்பாங்க, கஷ்டப்படுற எல்லாருமே வந்து உடை வந்து மேலாடை இல்லாமல் கஷ்டப்பட்டுறதை பார்த்த உடனே காந்தியடிகள் வந்து நம்ம மட்டும் இப்படி சந்தோஷமாக இருக்கோம், நல்ல உடை அணிஞ்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அன்னையிலேருந்து தன்னோட மேல் சட்டையை அணிவதை நிறுத்தினார். அப்போ எந்த இடத்துல மாற்றம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மதுரை. நெக்ஸ்ட் என்னது? பொருந்தாததை கண்டறிக. ஐ மற்று அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது இதில் வந்து பொருந்தாத சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மா. மா அப்படிங்கிறது என்னது? உரிச்சொல். அப்போ மீதம் இருக்கக்கூடிய மூன்றுமே என்னது? இது ஐ மற்று மூன்றுமே என்னது? இடைச்சொல். அப்போ இடைச்சொல் மற்றும் உரிசொல் அப்படிங்கிறது என்னது? பெயரையும் வினையையும் சார்ந்து இயங்கக்கூடிய சொற்கள் தான் இடைச்சொல்லும் உரிசொல்லும். அப்போ இதோட சரியான விடை இங்கே என்னது? மா, உரிச்சொல். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். பொறுத்துக மரம் காரண பொதுப்பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மரம் அப்படிங்கிறது என்னது? எந்த ஒரு காரணமும் இன்றி வழங்கப்படக்கூடிய பெயர் தான் என்னது? இடுகுறி பெயர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ மரம் அப்படிங்கிறது இடுகுறி பொது பெயர். அப்போ இடுகுறி பெயர் ரெண்டாக பிரிக்கிறோம், இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். அப்போ அந்த மரம் அப்படிங்கிறது இடுகுறி பொது பெயர் ஒன்று. செகண்ட் என்னது? மா அப்படிங்கிறது மாமரம் அப்படிங்கிறது சொல்லுவோமா? அப்போ அந்த மரத்தில் மாமரத்தை மட்டும் குறிப்பாக சொல்கிறதுனால இடுகுறி சிறப்பு பெயர் 2. அடுத்து என்னது? கரும்பலகை. கரும்பலகை என்னது? கருப்பாக இருக்கிறதுனால என்ன சொல்கிறோம்? கரும்பலகை அப்படின்னு வந்து சொல்கிறோம். கரெக்டா? ஓகே. அப்போது அதுக்கு என்னது வரும்? காரண சிறப்பு பெயர். அந்த பலகை அப்படிங்கிறது எழுதக்கூடிய ஒன்று போர்டு, அதில் வந்து கருப்பாக இருக்கிறதுனால கரும்பலகை. அப்போது காரண சிறப்பு பெயர் 3. அடுத்து என்னது? அணி அப்படிங்கிறது என்னது? காரண பொது பெயர். நிறைய அணிகள் இருக்கும், அதில் அணின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அணிந்து வருவதா அணிவகுத்து வருவதால் அதை அணின்னு சொல்கிறோம். அது வந்து காரண பொது பெயர் 4. ஆன்சர் என்னது? 2, 4, 3, 1. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்கண்ட இணைகளை ஆராய்ந்து கீழ்கண்ட இணைகளை ஆராய்ந்து சரியான இணைகளை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாட்சி அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நற்றிணை. இதெல்லாம் டைரெக்டாக நம்ம ஒரு ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கணும். இதோட ஆன்சர் என்னது? நற்றிணை. அகநானூறு கிடையாது, நற்றிணை. அடுத்து பாலோடு வந்து கூலோடு பெயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து குறுந்தொகை. இது வந்து சரிதான். அடுத்து என்னது? பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். இது என்னது? அகநானூறு. ஐங்குறுநூறு கிடையாது, அகநானூறு. நெக்ஸ்ட் என்னது? நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படிங்கிறது பட்டினப்பாலைன்னு சொல்லியிருக்காங்க. சரிதான். அப்போ எத்தனை இணைகள் சரி? 2 இணைகள் சரி. ஆன்சர் பி. நெக்ஸ்ட் பார்ப்போம். பின்வரும் கூற்றுகளில் தவறானதை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? தாயுமானவர் திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார். கரெக்டு தான். நெக்ஸ்ட் என்னது? தாய்மானவர் பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிடதம் எனப்படுகிறது. சரிதான். எத்தனை பாடல்கள் இருக்கும்?
1412 பாடல்கள். சரியா? இதுவும் சரிதான். நெக்ஸ்ட் என்னது? கன்னி என்பது 4 அடிகளால் பாடப்படும் பாடல் வகை. 4 அடிகள் கிடையாது, 2 அடிகளால் பாடப்படக்கூடியது. 2 அடிகளால். அடுத்து என்னது? தாயுமானவர் வேதாரண்யத்தில் பிறந்தார். இதுவும் சரிதான். அப்போ தவறான கூற்று என்னது? சி ஆன்சர். கன்னி என்பது 4 அடிகளால் பாடப்படுவது கிடையாது, 2 அடிகளால் பாடப்படக்கூடியது. நெக்ஸ்ட் பார்ப்போம். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யினி குரல் மூலம் அறியப்படுவது எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதில் என்ன தெரியப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணிகரோட நேர்மை தான் வந்து இதில் வந்து புலப்படுகிறது. சரியா? வணிகர்கள் வந்து எந்த அளவுக்கு அவங்க வாணிகம் செய்யும்போது நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகளில் வந்து அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. கணிதம், அறிவியல் நூல்கள் போன்றவை அண்ணா நூலகத்தின் எந்த தளத்தில் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. மொத்தம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 8 தளங்கள் வந்து நூல்கள் வந்து வைக்கப்பட்டுள்ளது. சரியா? இது போக அறிவியல் நூல்கள், அறிவியல் மற்றும் மருத்துவ நூல்கள், மருத்துவ எல்லாம் எந்த தளத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் தளத்தில் வந்து வைக்கப்பட்டுள்ளது. சரியா? ஓகே. அடுத்து வந்து தாயும் தந்தையும் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாயும் தந்தையும் அப்படிங்கிறதுல அப்படிங்கிற ஒரு எழுத்து வந்து வெளிப்பட்டு வருவதால் இதை நம்ம என்ன சொல்கிறோம்? எண்ணுமை அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதே நேரத்தில் அப்படிங்கிற உம்மா உருபு மறைந்து வந்தால் அதை நம்ம என்ன சொல்லணும்? உம்மை தொகை அப்படின்னு சொல்லுவோம். தாய் தந்தை அப்படின்னா அதோட ஆன்சர் என்னது? உம்மை தொகை. தாயும் தந்தையும் அப்படின்னு வந்தால் அது வந்து எண்ணுமை. ஓகேவா? அடுத்து எக்களிப்பு அப்படிங்கிறது என்பதன் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட சரியான விடை பெரு மகிழ்ச்சி. டைரக்ட் ஆன்சர் பெரு மகிழ்ச்சி. நெக்ஸ்ட் பார்ப்போம். தவறான தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? ஓர் மாங்காய், ஓர் ஆலமரம், ஒரு பேனா, ஓர் இலை. ஒரு சொல்லுக்கு முன்னால வந்து அதாவது ஒரு சொல்லுக்கு அதாவது அப்படின்னு இருந்தா இந்த உயிரெழுத்துக்களுக்கு முன்னால ஓர் அப்படின்னு பயன்படுத்தணும். உயிர்மெய் எழுத்துக்களுக்கு முன்னால ஒரு அப்படின்னு வந்து பயன்படுத்தணும். அப்படி பாருங்க, இந்த இடத்துல என்னது? உயிர் மெய் எழுத்து இருக்கு. அப்போ இது வந்து தவறு. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு பேனாங்கிறது உயிர்மெய் எழுத்து. அப்போ இது சரிதான். அதுக்கடுத்து ஓர் ஆலமரம், இது வந்து உயிர் எழுத்து. இதுக்கு முன்னால ஓர் அப்படிங்கிறது கரெக்டு தான். இதுவும் சரிதான். இது என்னது? இலை. ஈக்கு முன்னால ஓர் தான் இருக்கு, உயிரெழுத்துக்கு முன்னால ஓர் இருக்கு. இதுவும் சரிதான். அப்போ என்னது? தவறான தொடர்னா ஓர் மாங்காய். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. பின்வரும் கூற்றுக்களை ஆராய்க. வேலு நாச்சியாரின் காலம் வந்து 1730 1788 வரைன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 1796. ஃபேக்ட்ஸ் இதெல்லாமே நல்லா படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்னது? வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு எப்போ? 1780. 1780 88 கிடையாது. நெக்ஸ்ட் என்னது? ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் யாரு? வேலு நாச்சியார். சரிதான். அடுத்து என்னது? வேலு நாச்சியாருக்கு உதவி புரிந்த மைசூர் மன்னன் யாரு? திப்பு சுல்தான். திப்பு சுல்தான் கிடையாது, ஹைதர் அலி தான் அவருக்கு வந்து உதவியர். ஹைதர் அலி யாரு? திப்பு சுல்தானோட அப்பா, ஹைதர் அலி. ஓகேவா? அப்போ இது என்னது? பின்வரும் கூற்றுகளில் 1, 2, 4 வந்து தவறு. சரியா? அப்போ ஆன்சர் என்னது? பி ஆன்சர். 3 மட்டும்தான் சரி. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. ஆசிய ஜோதி யாருடைய வரலாற்றை கூறும் நூல்? டைரக்ட் கொஸ்டின். புத்தரின் வரலாற்றை கூறப்படக்கூடிய நூல் தான் என்னது? ஆசிய ஜோதி. புத்தரோட வரலாற்றை கூறப்படக்கூடிய நூல். நெக்ஸ்ட் என்னது? மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் யாரு? ஆதிரை. ஆதிரை தான் வந்து உணவு இட்டாள். அதுல இருந்து தான் வந்து என்னது? அந்த அமுத சுரபிலிருந்து அல்ல அல்ல குறையாத அன்னம் பெருகியது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து சரியான பொருள் வரிசை அறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? சினை, இடம், தொழில், பொருள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் என்னது? பொருள், தொழில், சினை, இடம். அப்போ இடம், அதுக்கடுத்து சினை, அதுக்கடுத்து தொழில், அதுக்கடுத்து பொருள். ஓகேவா? இதுதான் சரியான ஆன்சர். எப்படி இதை எடுத்துக்கிறோம்? ஃபர்ஸ்ட் வந்து உயிரெழுத்து முதல்ல இருக்கு, அதனால இதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் என்னது? சி, இச்சு, இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, அந்த ஆர்டர்ல தானே எடுக்கணும். அப்போ இச்சு, அதுக்கடுத்து இத்து, இப்பு. ஓகேவா? சரியான விடை சி ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இஜகத்தினை அழித்திடுவோம். கண்ணை மூடிட்டு ஆன்சர் பண்ணிடலாம். இது யார் சொன்னது? பாரதியார் சொன்ன
சொன்னது. ஓகேவா? பாரதியார் தான் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு வந்து சொன்னார். நெக்ஸ்ட் பாருங்க, டேஸ் அவா டேஸ் இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னது? ஒரு குறள், முக்கியமானது. இதுக்காக தான் நம்ம சொல்கிறேன், திரும்ப திரும்ப குறள் வந்து நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க, ரீட் பண்ணிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு என்னது? அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். சரியான விடை பி ஆன்சர், அழுக்காறு அவா வெகுளி. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது? பூதளம் கும்பி மாறி இச்சொற்களின் பொருள் யாது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பூதளம் அப்படிங்கிறது என்னது? அதோட மீனிங் என்னன்னா பூமி. பூதளம் அப்படிங்கிறது என்னது? பூமி. அடுத்து கும்பிங்கிறது வயிறு, மாறி மலை. ஓகேவா? பூதளம் கும்பி மாறி. இதோட சரியான விடை என்னது? பி ஆன்சர், பூமி வயிறு மற்றும் மலை. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். கலீல் கிப்ரான் சரியான தகவல்களை வந்து தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலீல் கிப்ரான் எந்த நாட்டை? இஸ்ரேல் நாட்டை வந்து சேர்ந்தவர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவர் எங்க? அது இஸ்ரேல் கிடையாது, லெபனான் நாட்டை வந்து சேர்ந்தவர். லெபனான். செகண்ட் என்னது? இவரது நூலான தீர்க்கதரிசியை புவியரசு மொழிபெயர்த்துள்ளார். ஓகேவா? இது என்னது? இது வந்து தவறு. புவியரசு தீர்க்கதரிசியை இவரோட நூல் கிடையாது, புவியரசு அப்படிங்கிறதோட நூல் தான் வந்து தீர்க்கதரிசி. அப்போ இது தவறு. நெக்ஸ்ட் என்னது? கவிஞர் புதின ஆசிரியர் ஓவியர் என பன்முக ஆற்றல் வந்து பெற்றவர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கலீல் கிப்ரான் இந்த ஆற்றல்கள் அனைத்தையும் பெற்றவர் தான். சரியா? அப்போ சரியான விடை என்னது? 3 மட்டும்தான் சரியான விடை. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையான இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதோட இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. ஓகேவா? புறநானூறு, அகநானூறு, இந்த நூல்கள் எல்லாமே ஒரு கோட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஷார்ட்கட் மாதிரி எல்லாமே எழுதி வச்சுட்டு படிச்சுக்கணும். ஓகேவா? கண்டிப்பாக இந்த மாதிரியான கோட்ஸ் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. தாராபாரதி இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன். ஓகேவா? தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். சரிதான். அதுக்கடுத்து என்னது? கவிஞாயிறு என்பது இவரது அடைமொழி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, கரெக்டு. ஏன்னா தாராபாரதியோட அடைமொழி கவிஞாயிறு. கரெக்டு. அடுத்து, இவர் இயற்றிய நூல்களை புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் புதுமைகள் செய்த தேசம் இது, பாரதம் அன்றைய நாற்றாங்கால். இது எல்லாமே என்னன்னா தாராபாரதியின் நூல்கள் தான். ஓகேவா? அப்போ எல்லாமே சரி, அனைத்தும் சரி. தாராபாரதியின் அனைத்தும் சரி. ஓகேவா? ஓகே, இவர் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய குவளையில் பிறந்தவர் தான் வந்து தாராபாரதி. எப்போ வந்து அவரோட பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1947, இதுலேருந்து 2000. இறந்த ஆண்டு, பிறந்த ஆண்டு 1947, இறந்த ஆண்டு 2000 இறந்தார். அதுபோக இன்னொரு இந்த நூல்களில் வந்து இன்னொரு சிகரம் அப்படிங்கிறதும் இவர் இயற்றியது தான். இன்னொரு சிகரம். இது எல்லாமே என்னன்னா ஓல்டு புக்லையும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், முடிவில் ஒரு தொடக்கம் அப்படின்னு வந்து தொடை நயம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொடைகள் மொத்தம் எத்தனை? 8ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதில் ஒரு வகை தான் வந்து முரண் தொடை. இதோட சரியான விடை முரண். முரண் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுக்கு ஒன்று முரணான சொற்றொடர்கள் வந்து ஒரே சென்டென்ஸில் இடம் பெற்றால், ஒரு சீரிலோ இல்லைன்னா அடியிலோ வந்து இடம் பெற்றால் அதைத்தான் முரண் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த சீரில் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அடியில் பாருங்கள், முடிவு தொடக்கம், முரண்பட்ட சொற்றொடர்கள் இருக்குது பார்த்தீங்களா, சொற்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதனால இது வந்து முரண் தொடை. நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ் கையேடு என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதோட சரியான விடை என்ன? ஜியு போப். ஓகேவா? காந்தியடிகளை பற்றி ஒரு லெசன் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் இந்த கோட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. தமிழ் கையேடு அப்படிங்கிற ஒரு நூலை தொடங்கியவர் ஜியு போப். நெக்ஸ்ட் பார்ப்போம். பின்வரும் இணைகளில் சரியானதை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னது? ஒன்றன் இயல்பை மிகைப்படுத்தி உயர்வுபடுத்தி கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி. அப்போது இது வந்து சரி. நெக்ஸ்ட் என்னது? தன்மை நவிர்ச்சி அணி. ஆசிரியர் தனது உள்ள கருத்தை உள்ளபடியே அழகுடன் கூறுவது வந்து தன்மை நவிர்ச்சி அணியா? கிடையாது. இது என்னது? இயல்பு நவிர்ச்சி அணி. அப்போ புலவர் தான் விரும்பிய கருத்துக்களை
உள்ளதை உள்ளபடியே எந்த ஒரு மாறுபாடும் இல்லாமல் கூறுவது தான் இயல்பு நவிர்சி அணி அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ ஆன்சர் என்னது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இணை 1 மட்டும் சரி. ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட் பார்ப்போம். கோமுகி. கோமுகி அப்படிங்கிறது என்னது? அதோட இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. கோமுகியோட இலக்கண குறிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உவமை தொகை. ஏன் அப்படின்னா கோ அப்படிங்கிறதோட பொருள் என்னது? பசு. முகி அப்படிங்கிறது முகம். பசுவை போன்ற முகத்தை, பசுவின் முகத்தை போன்று வந்து இருப்பதால் அப்படிங்கிறதுனால போன்று அப்படிங்கிற சொல் வந்து உவம உருபு காணப்படுவதால், இது மறைந்து வருவதால் அதை உவமை தொகை அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்னது? தேசம் உடுத்திய நூலாடை என தாராபாரதி எதனை குறிப்பிடுகிறார்? தேசம் உடுத்திய நூலாடை அப்படின்னு சொல்லி எதை சொல்லுவாங்க தாராபாரதி? திருக்குறளை தான் வந்து சொல்லுவாங்க. சரியா? எது ஆன்சர்? என்னது? சி ஆன்சர். சி ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது? உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைலாஷ் சத்யார்த்தி. ஓகேவா? இவர் என்னது? குழந்தைகளுக்காக நிறைய இயக்கங்கள் வந்து தொடங்கினவர். அமைதி பரிசு வென்ற நோபல் பரிசு வென்ற 2ஆம் நபர் தான் இந்த கைலாஷ் சத்யார்த்தி அப்படிங்கிறவர். குழந்தைகளை மீட்பதற்காக நிறைய முயற்சிகள் வந்து அவர் வந்து பண்ணியிருக்காரு. ஓகேவா? அப்போது 100 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இப்போதோட ஆன்சர் கீ வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இது ரொம்ப முக்கியம், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஆன்சர் கீஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். நல்லா படிங்க. தேங்க்யூ.